ஹலோ பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சமீப காலமாக இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரம். இப்பொழுது மட்டக்களப்பிலே நாங்கள் மாதத்திலே ஒரு முறை கூடி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சபைகளுக்காக, தேசங்களுக்காக. அப்போஸ்தலர் நாட்களில் பொறுத்த மட்டும் பேதுரு எழுந்து நின்று பேசின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன் அந்த பிரசங்கம் ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தை தாண்டி போயிருக்காது. மேபி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் 3000 பேர். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனேயே ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயங்களை குத்தி ஜனங்களை தேவ பிரசன்னத்துக்கு நேராக நடத்தி அவங்க தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குற ஒரு காரியம், எத்தனை மணித்தியாலம் பிரசங்கம் பண்ணினாலும் இன்றைக்கு சபை விசுவாசிகளுடைய இருதயம், ஜனங்களுடைய இருதயம் கல்லாகவே இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு பேசின அதே சத்தியம் தான் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அன்றைக்கு பேசின அதே வார்த்தை தான் இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த ரட்சிப்பு இன்றைக்கு சபைகளில் இல்லை. அன்றைக்கு இருந்த மனமாற்றமும் இன்றைக்கு சபைகளில் இல்லை. இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நாங்கள் சபைகளுக்காக ஜெபிக்க மறந்துட்டோம். இந்த எல்லாரும் என்று சொல்லலை, அநேக நேரங்கள் நாங்கள் ஜெபிக்க மறந்துட்டோம். ஆனபடினாலே சபை கொஞ்சம் விழித்தெழும்பட்டும். சபை கொஞ்சம் ஜெபத்திலே கட்டி எழுப்பப்படட்டும். சபை வாலிபர்களை கட்டி எழுப்புகிறதிலே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கட்டும். சமீப காலத்திலே ஒரு கணக்கெடுப்பு ஒன்று நான் பார்த்தேன். அமெரிக்காவில் 2011 சபைக்குள்ளே இருந்த வாலிபர்கள் 4 வீதமான வாலிபர்கள், 4 வீதம், 4%. ஆனால் 2020 பிறகு இந்த வாலிபர்களுடைய எண்ணிக்கை சபையிலே பெருக ஆரம்பித்திருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அமெரிக்காவில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள்ளே அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 60 வீதமான கிறிஸ்தவ பாடல்கள் இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துகிற பாடல்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன் நம் நாட்களில் நம் தேசத்துக்குள்ளேயும் நடக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆதங்கம். ஆனால் தொடர்ந்தும் ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்தும் ஆண்டவருக்காக பேசுவோம். ஆண்டவர் நம்முடைய நாட்களில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அதான் நம்முடைய வாஞ்சை. நம்முடைய நாட்களில் தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம், அதற்காக நாம் பிரயாசப்படுவோம், அதற்காகவே பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கண்டு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவருக்கண்டு ஒப்பு கொடுப்போம். ஒருவரோடு பேசும்போது கூட ஆண்டவருக்குரிய காரியங்களை பேசுங்க. இன்னவரோடு பேசும்போது எழுப்புதலுக்குரிய காரியங்களை பேசுங்க. இப்படி பேச 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 அவர்களுக்குள்ளும் அந்த அக்கினி பற்றி எரியும். நம்முடைய சபைகளுக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரியும். நம்முடைய தேசத்துக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.